Hello everyone. ரீசெண்டாக விஷாலோட ஒரு வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவர் நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா கை காலெலாம் ரொம்ப நடுங்கிட்டு மைக்கு பிடிக்கும்போது கூட அவரோட கை வந்து ரொம்ப நடுங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ விஷாலுக்கு என்ன ஆச்சு, எதனால் அவர் உடம்பு இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து டிபேட்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வீடியோ சேனலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, நமக்கு கூட இந்த மாதிரி சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம், இதிலிருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நரம்பு தளர்ச்சி, அதாவது நர்வஸ்னஸ், இது வந்து நம்ம பாடியோட ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெஸ். நம்ம பாடி எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து நம்ம பாடி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும். ஒன்றுக்கு பேர் ஃபைட், இன்னொன்றுக்கு பேர் வந்து ஃப்ளைட். நம்ம உடம்பு இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் இது வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. பல லட்சம் வருஷமா நம்ம டிஎன்ஏல ஊறி போன ஒரு விஷயம் தான் இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட். உதாரணத்துக்கு நம்ம முன்னோர்கள் காட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பாருங்க. மனுஷங்களும் விலங்குகளும் கலந்து வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலையில இவங்க வந்து ஒரு மானையோ முயலையோ ஒரு ஆட்டையோ வேட்டையாடலான்னு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிங்கமோ சிறுத்தையோ உங்களுக்கு எதிர்த்தாப்புல வந்துருச்சு வைங்களேன். அப்ப அவங்ககிட்ட இருந்தது வந்து ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு அதை எதிர்த்து சண்டை போடணும், அதுதான் ஃபைட் மோடு. இல்லனா ரெண்டாவது ஆப்ஷன் அங்க இருந்து ஃப்ளைட், அதாவது அந்த இடத்தை விட்டு ஓடிடணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று அவங்க இமீடியட்டா சூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்தவங்களோட சந்ததிகள்லாம் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட்டான மெக்கானிசம். ஸோ நமக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன் வருதோ உடனே நம்ம உடம்பு வந்து அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோனோட பக்க விளைவுகள் தான் இந்த படபடப்பு, நர்வஸ்னஸ், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. நமக்கே கூட இது பல சமயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு எக்ஸாம் வந்துருச்சுன்னு வைங்களேன். எக்ஸாமுக்கு நம்ம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தோம்னா பரீட்சை காலுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு பேனா பிடிக்கும்போது கையெல்லாம் நடுங்கும், காலெல்லாம் வந்து வட நடுங்கும். இதே ஆஃபீஸ்ல வந்து திடீர்னு கூப்பிட்டு ஒரு 50 பேருக்கு முன்னாடி ஒரு பிரசன்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் ஏறும்போதே பாத்தீங்கன்னா நமக்கு மைக்கு பிடிக்கும்போது கை காலெல்லாம் நடுங்கும். இன்னும் சில நேரங்களில் நம்ம பிசினஸ்லயோ அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்ல ஏதோ முதலீடு பண்ணியிருப்போம். டக்குன்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு லாஸ் வந்துருச்சு, பிஸ்னஸில் வந்து திடீர்னு ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போதும் நமக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நர்வஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த நர்வஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு ரியாக்ஷன் தான். இதை வந்து சில ப்ராப்பரான டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த நர்வஸ்னஸ் ப்ராப்ளம் வர்றதுலேருந்து நம்ம விடுபட்டுறலாம். இதையே நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோன்னா இந்த மாதிரி நர்வஸ்னஸ் ப்ராப்ளம் வராமல் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கவும் முடியும். அது என்னென்ன டெக்னிக் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த செக்ஷனில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சில மெடிக்கல் ரீசன்ஸ்னால கூட நமக்கு இந்த மாதிரி நர்வஸ்னஸ், படபடப்பு, நரம்பு தளர்ச்சி, நடுக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறது, அதிகப்படியாவோ அல்லது கம்மியாகவோ தைராய்டு சுரக்கிறது, அல்லது நம்ம உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் அல்லது நம்மளுடைய சுகர் லெவல்ஸ் கம்மியானால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு கண்டினியூஸாக ஒரு மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த மெடிக்கேஷனோட சைடு எஃபெக்டாக கூட இந்த மாதிரி நர்வஸ்னஸ் பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது, நமக்கு ஏதாவது ஒரு ட்ரக் பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சிகரெட்டோ அல்லது வந்து மது பழக்கமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு போதைப் பொருள் பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் நாளடைவில் இந்த மாதிரி நர்வஸ்னஸ் பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ போதை பழக்கத்தின் மூலிமா இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை உடனே ஸ்டாப் பண்ணுறது அவசியம். அல்லது மெடிக்கல் ரீசன்ஸ்னாலேயோ அல்லது இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ, சுகர் ப்ராப்ளத்தினாலேயோ, தைராய்டு ப்ராப்ளத்தினாலேயோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா உடனே ஒரு நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணி கரெக்டான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி மெடிக்கல் ரீசன்ஸ் இல்லாமல் நார்மலாக நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சேலஞ்சஸ் மூலியமாகவும் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திடீர்னு ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு 50 பேர் 100 பேருக்கு முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னாலே காலெலாம் வந்து நடுங்க ஆரம்பிக்கும். நம்ம முதல்வன் படத்தில் கூட பார்த்துருக்கீங்களா, டக்குன்னு கூப்பிட்டு சிஎம் போய் பேட்டி எடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஹீரோவை கூப்பிட்டு உடனே அவர் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். என்ன கை நடுங்குது? சிஎம் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டி எடுக்கிறேன், மேபி அதனால நர்வஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு எக்ஸாம் அல்லது திடீர்னு வந்து ஃபைனான்ஷியலாக ஒரு ப்ராஃபிட் அல்லது ஒரு லாஸ், அப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். நமக்கு சடனாக ஒரு சிச்சுவேஷன் காரணமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சில ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் மூலியமாக நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனதை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து 4:7:8 ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கில் என்னென்னா 4 செகண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணணும், அதாவது மூச்சை வந்து உள்ளே வாங்கணும். அதுக்கப்புறம் 7 செகண்ட் வந்து நம்ம அந்த மூச்சை ஹோல்டு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் 8 செகண்ட் வந்து ஸ்லோவாக நம்ம வந்து மூச்சை வெளியே விடணும். ஸோ ஒரு தடவை நம்ம ப்ரீத் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 செகண்ட் வந்து டைம் எடுக்கும். ஸோ 4 செகண்ட் வந்து இன்ஹேல் பண்ணணும்,
7 செகண்ட் வந்து அந்த ப்ரீத் அப்படியே ஹோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் 8 செகண்ட் வந்து ஸ்லோவாக நம்ம வந்து ப்ரீத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து திடீர்னு இந்த அட்ரினலின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் சுரக்குது பாருங்களேன், இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் பேலன்ஸிங் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரீத்திங் டெக்னிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டாங்க, இமீடியட்டாக ஒரு டெட்லைன் நீங்கள் உடனே பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து இந்த 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக்கை பண்ணி பாருங்கள். உடனே உங்கள் மைண்டு காம் ஆகிறத நீங்கள் கண் கூட ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி சில யோகா போசஸ் அண்ட் சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது மூலியமா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். சைல்டு போஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெச்சிங் மெத்தட் ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய பாடி பொசிஷனை நீங்கள் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் ஆயிரும். அதே மாதிரி கேட் கேமல் ஸ்ட்ரெச் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு. இந்த ஸ்ட்ரெச்சையும் வந்து நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி நம்மளுடைய ஆன்சைட்டி லெவலை குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ஈஸி தான். இதுக்குன்னு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டோ ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையோட ரொம்ப ஈஸியானது என்னன்னா ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போகிறது. ஏன்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே வாக்கிங் போனோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசால் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் மூலியமாக வரக்கூடிய இந்த மாதிரி மைனரான பதட்டங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கும் நம்ம மைண்டை காமா நம்ம மைண்டை வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் வாக் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நேரத்தில் நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில உணவுகள் மூலிமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணவும் முடியும். அதே மாதிரி சில உணவுகள் வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸும் பண்ணிடும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல்வன் படத்தில் டக்குன்னு நீங்கள் போய் சிஎம் இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் போய் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவார். காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணி நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய பதட்டத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள் உதாரணத்துக்கு வால்நட்ஸ், பாதாம், ஃபிளாக்ஸ் சீட் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது மூலியமாகவும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் உள்ள எந்த ஒரு உணவுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா நம்ம சுகர் கண்டென்ட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இம்மீடியட்டாக குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும். இந்த குளுக்கோஸை கம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம பாடி வந்து உடனே வந்து இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம உடம்புல கார்டிசால் அப்புறம் அட்ரினலின் சுரப்பிகள் வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்சுலினும் வந்து அதோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள ஸ்ட்ரெஸ் கண்டென்ட் வந்து இன்னுமே ஜாஸ்தியாகும். அதனால சுகர் ஐட்டம் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவதாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து கேஃபைன். நீங்கள் காஃபி குடித்தாலும் சரி அல்லது கோக், பெப்சி, ரெட் புல், மான்ஸ்டர் இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் குடித்தாலும் சரி இதில் கேஃபைன் கண்டென்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டயர்டாக இருக்கும்போது அசதியாக இருக்கும்போது நம்ம கேஃபைன் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து டக்குன்னு வந்து பிரிஸ்கான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்பு ஏற்கனவே வந்து ஒரு நர்வஸ் ஃபீலிங்கில் இருக்கும்போது அதிகப்படியாக நம்ம கேஃபைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுடைய சிச்சுவேஷன் வந்து மோசமாக்கி விட்டுரும். ஸோ கேஃபைன் ஃபுட்ஸை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஷார்ட் டேர்மாக நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், எந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுவே லாங் டேர்மாக நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழணும், நமக்கு வந்து நர்வஸ்னஸ் வரக்கூடாது, நம்ம எப்போவுமே வந்து ஒரு காம் ஃபீலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு லாங் டேர்மாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து தூக்கம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7லிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் உங்களுடைய தூக்கம் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுங்க. இந்த தூக்கம் நீங்கள் தூங்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நைட் நேரத்தில் எந்த அளவுக்கு தூங்குறோமோ அதுவும் கண்டினியூஸான டீப் ஸ்லீப் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பாடியோட பேலன்ஸ் வந்து நல்லா இருக்கும், நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான அளவுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நம்மளால வந்து லாங் டேர்மில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழ்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு எக்ஸாம் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அல்லது நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கடைசி நேரம் வரைக்கும் அந்த எக்ஸாமுக்கு படிக்காமல் இருக்கிறதோ அல்லது கடைசி நேரம் வரைக்கும் நம்ம அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதா முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த வேலையை வந்து ஒத்தி போடாமல் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வேலையை பண்ணி வச்சிட்டீங்களோ அந்த அளவுக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரியாரிட்டிஸை கரெக்டாக செட் பண்ணி உங்களுடைய வேலைகளை வந்து எண்டு மினிட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமே பண்ணுறது கடைசி நேர ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இதுகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஹைட்ரேஷன். நம்ம உடம்புல வாட்டர் கண்டென்ட் கம்மியாச்சு அப்படின்னா சால்ட் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சால்ட் லெவல் ஜாஸ்தியானாலே மசில்ஸால் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதிகப்படியான சால்ட் கம்மியாச்சுனால தான் மசில்ஸில் வந்து கிராம்ப் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது.
ஸோ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிங்க. மினிமம் ஒரு 2.5 to 3 லிட்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத எப்போவுமே என்ஷூர் பண்ணிக்கோங்க. 4வது சோஷியல் கனெக்ஷன். ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பழகி பேசி இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் ஹியூமனுக்குள்ள ஒரு அட்வான்டேஜ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அல்லது புதுசாக ஏதோ ஒரு டாஸ்க் வருது, உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, டக்குன்னு உங்களை கூப்பிட்டு வந்து ஒரு சிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க, டக்குன்னு உங்களை ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லிட்டாங்க, அல்லது திடீர்னு உங்களுக்கு தெரியாத ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் நினச்சி கவலைப்படாமல் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்ஸ், இதில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களோட நம்ம கலந்து பேசுகிறது மூலிமா அவங்களுடைய டிப்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் கம்மியாகி இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வெளியே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நர்வஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சோஷியலைஸ் ஆகிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது ரொம்ப முக்கியமானது டிஜிட்டல் டீடாக்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து டோபமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டோபமைன் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம உடம்புல உள்ள ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி பார்க்குறதையோ அல்லது ஃபோன் பார்க்குறதையோ கம்ப்யூட்டர் பார்க்குறதையோ அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மைண்ட் வந்து காம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் வந்து டிஃபால்ட்டாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். இந்த டிப்ஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை, ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு காமான லைஃப்பை கண்டிப்பாக வாழ முடியும். நடிகர் விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது கையெல்லாம் நடுங்குச்சு, அவருக்கு ஒருவேளை ஸ்டேஜ் ஃபியராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து அவருக்கு முதல் முறை எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்கள் அவர் வந்து பல ஸ்டேஜுகளில் பேசியிருக்காரு. ஸோ அவரை கன்சல்ட் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து வைரல் ஃபீவர் இருக்குது, அவர் ஃபீவருக்கு வந்து மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபீவரோடு அவர் ஸ்டேஜில் ஏறினதுனால தான் வந்து அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ப்ராப்ளம் தான், சீக்கிரமாகவே அவர் ரெக்கவர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சீக்கிரமாக அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுலேருந்து அவர் விடுபட்டு அவர் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல் மூலிமா அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே மாதிரி பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.